ஸ்கூலுக்கு போகிற குட்டீஸுங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கூட சாதம் வந்து மீதி வைக்க மாட்டாங்க, அப்படியே வந்து காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் வந்து வெறுமனையாக தான் நமக்கு வரும். நம்ம வந்து கொஞ்சம் சாதம் கூட மீதி வைக்க மாட்டாங்க. மீதி வைக்கிற குட்டீஸுங்க கூட எல்லாமே வந்து சாதத்தை காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த ரெசிபி வந்து ஈஸியாக வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணி நம்ம செய்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய குட்டீஸுங்க இருக்கிறாங்கள இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய லஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா மத்தியானம் சாப்பிடாம மீதியை வந்து கொண்டு வந்துடுவாங்க. அது நமக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்கும். அந்த மாதிரி பசங்க கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு லஞ்சு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். ஆயில் வந்து சூடாகட்டும். ஆயில் சூடானதுமே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும். இது வந்து எண்ணெயிலே வந்து பொரிஞ்சு வரணும். இந்த இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி இருக்கிறது நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நமக்கு. இது கூட காரத்துக்கு இன்றைக்கி நான் வந்து பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸு சேர்க்குறோம் அப்படின்னா, பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அதே போலவே நம்ம எவ்வளோ பீன்ஸ் எடுத்துருக்கோமோ அதே அளவு கேரட்டும் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். வந்து லைட்டாக வந்து நமக்கு வதக்கினா போதும், பச்சை வாசனை போனாலே போதும், பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுவும் இது கூட சேர்த்துருக்கிறேன். ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கக்கூடாது, கொஞ்சம் வந்து நமக்கு கிறிஸ்பி தன்மை வந்து கிடைக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இது கூட இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, அடிஷ்னலாக மஷ்ரூம் ஒரு 4 மஷ்ரூம் வந்து கொடை மஷ்ரூம், இது வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி, இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பெருசாக தெரிகிறதுக்காக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பையும் வந்து சேர்த்துருக்கலாம். எவ்வளோ சாதம் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இனி இந்த காய் வந்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இனி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எப்போவுமே வந்து இப்போ வந்து ரெட் சில்லி பவுட்ரு இதெல்லாம் போடுவோம். இன்னைக்கு வந்து காரத்துக்கு வந்து வெறும் பெப்பர் மட்டும் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். பெப்பர் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 முட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். முட்டை சேர்ந்ததுமே கொஞ்சம் வந்து அடுப்பை நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கூட்டிக்கலாம். அப்போ தான் அந்த முட்டை வந்து டக்குன்னு வந்து வறண்டு வரும். அது கூட இந்த வெஜிடபிள்ஸ் கூட எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகி வரும். நமக்கு காய் எல்லாமே ரெடி ஆகியாச்சு. இனி நம்ம சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். சாதத்தை வந்து நம்ம ஒரு 80% வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மிக்சிங் வந்து கரெக்டாகவே வரும். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கரெக்டாகவே வரும். இறக்குற நேரத்தில் கொஞ்சம் வந்து மல்லிக்கீரை அப்படி மேலாக்கில் தூவி விட்டுடலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல கிளறி விடணும். நல்ல கிளறி விடும்போது தான் அந்த மசாலா பெப்பர்லேயே நம்ம செய்கிறதுனால ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இனி லஞ்சு பேக்குக்கு நம்ம பேக் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான அசத்தலான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலே நம்ம பசங்களுக்கு பிடிச்சது மாதிரி லஞ்சு பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்துடலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். போகிற குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி லஞ்சு வந்து பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சாதம் கூட மீதி வைக்க மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க நம்முடைய குட்டீஸுங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
நம்ம இதை வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம். மஷ்ரூம் எல்லா காய்கறியில் உள்ள நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து எக்கில் உள்ள ப்ரோட்டீன் கிடைக்கும். எல்லாமே வந்து ஒரே டைமில் வந்து கிடைக்கும்போது பசங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.